ஸோ இது ஊத்துமலை பகுதி. அந்த ஊத்துமலையை பார்த்துக்கோங்க. அது சீனிக்கல் பாறை. வடக்கு தெற்க கிடக்க அதே மாதிரி தான் இங்கே நீரோட்டம். அது தெரியாமல் நீங்கள் ஈசான மூலங்கிற ஒரே காரணத்துக்காக 3 போர் இந்த ஏரியாவிலே போட்டிருக்கீங்க. நல்ல வேலை ஆழம் குறைவாக போட்டிருக்கீங்க. ஒரே சாரத்தில் 3 போர் போட்டிருக்கீங்க. அதுதான் பெரிய கொடுமை. இதில் ஒரு போர், மத்தியில் ஒரு போர், அங்கே மேற்க ஒரு போர் போட்டிருந்தா கூட உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட்டு கொஞ்சம் வெவ்வேறு சாரம் போட்டிருக்குன்னு ஒரு திருப்தி இருக்கும். ஒரே சாரத்தில் போட்டிருக்கீங்க. 300 அடியாக ஏகப்பட்ட போரை போட்டு செலவழிச்சிருக்கீங்க. 5-6 பிள்ளைகள். எத்தனை போர்? இதில் மட்டும் எத்தனை போர் போட்டிருக்கீங்க? இங்கே 4 போர். இந்த இடத்துல 6 இடம் 7 இடம் 6-7 இடமா? ஏன்னா உனக்கு வந்து 9 போர் போட்டுருக்காங்க. எல்லாமே 300 அடி விடுவேன். 300 அடியில் பாயிண்ட் கிடைக்கலன்னா தூர விட்டுருவேன். இங்கே பாருங்க, 4 நாள் இப்போ 9 போர் ஆயிடுச்சு. 9 போர் போட்டிருக்காரான். படிச்சிருக்க வடக்கிட்டே தெற்கிட்டே ஒரு இடத்துல அந்த ஐயா நீங்கள் உள்ளதை சொல்லுங்கள். ஆமாம். ஏன்னா இது வந்து அந்த ஏற்கனவே போட்ட குழியில் உள்ள தண்ணியை கூட இது தண்ணி இருக்க மாதிரி நம்மளை காட்டி ஏமாற்றும். நீங்கள் தயவுசெய்து எங்கெல்லாம் போட்டு மூடினீங்க அப்படிங்கிற சொல்லிடுறோம். நான் அடையாளம் வைப்போம்ல, அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 1 2 அப்போ கணக்கில்லாத பொருளை போட்டிருக்கீங்க. நீங்களா போட்டிங்களா? சும்மா கம்பு தேங்காய் வச்சு போட்டிங்களா? எல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும்ட்டு நீங்கள் நம்புறீங்க. இப்போ வந்து நாங்கள் ஜியாலஜி படித்து இந்த நான் போட்ட அனுபவம் இன்னும் எனக்கு சில இடங்கள் வந்து தண்ணி கட்டும். மேலே 18 அடியிலேருந்து கல், 18 அடியிலேருந்து கல் போச்சு. 240 அடி கல்லில் போச்சு. 170 அடியில் ஒரு தண்ணி வந்தது. அந்த தண்ணி விடாமல் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையே விஞ்ஞானம் தான். என்ன புரிஞ்சுக்காங்க. நம்ம அறியாமையில் மூட நம்பிக்கையில் இருக்க நம்ம காட்டு மிராண்டிகளாக இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா அறிவு வளர வளர தான் நம்ம ஓரளவுக்காவது மனிதனாக இருக்கோம். அந்த அறிவையும் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்தணும். அதுவும் அழிவுபூர்வமான விஷயத்துக்கு போனால் அது நம்ம இன்னும் பெரிய கொடூரமான மிருகன் தான் அர்த்தம். இது தண்ணியை கண்டுபிடிக்குதுன்னு டிசைன் பண்ணப்பட்ட கருவி தம்பி. இப்போ மேலேயே பாறை இருந்துச்சுன்னா அந்த பாறையை வச்சே நான் கணிச்சிருவேன். பாறை இல்லை, மண்ணு தான் இருக்குது. அந்த மண்ணுக்கு கீழே தண்ணி உள்ள பாறை இருக்கா இல்லையான்னு அதுக்கு சொல்லும். அது சொல்கிறது தான் நம்ப வேண்டியிருக்கு. ஆமாம், 1000 அடி 950 அடிக்கு ஸ்கேன் நான் நடந்துட்டுருக்கேனே இப்போ. ஸோ இவர் கணக்கில்லாத போர் போட்டிருக்காரு. 9 போருக்கு மேலே இந்த ஏரியாவிலே போட்டிருக்காரு. அது இந்த ஈசான மூலையை குறி வச்சே அவர் அடிச்சுட்டு கிடந்துக்காங்க. ஏன்னா கம்பு தேங்காய் சுற்றுறவங்களுக்கு அந்த ஈசான மூலையை தெரியும், அந்த வடமேற்கு மூலை தென்கிழக்கு மூலை தெரியும், அந்த தென்கிழக்கு மூலை தெரியும். தென்மேற்கு மூலைக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா அங்கேயும் போட்டிருக்கீங்களா? வெரி குட். சகட்டு மேடிக்கு இங்கே இல்லைன்னு அங்கேயும் போட்டாச்சு. ஸோ தொலைச்சி எடுத்துட்டீங்க. பேசாமல் இந்த ஒரு ஸ்கேன் ரிசல்ட்டை வச்சுட்டு நீங்கள் நிப்பாட்டிக்கிறது நல்லது. ஏன்னா மெஜாரிட்டி அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மேற்க வரைக்கும் இன்னும் ஒரு ஸ்கேன் அதோட நிப்பாட்டிக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி தொலைச்சிட்டீங்க. இது எத்தனை ஏக்கர் இடம்? 5 ஏக்கரில் 9க்கு மேலே போர். நம்ம இங்கே என்ன பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? அதே மாரி தண்ணி இருக்க மாதிரி அதை காமிச்சாச்சுன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். பார்ப்போம். இது மேற்கு நோக்கி 2வது ஸ்கேன். நான் 35.5 மீட்டருக்கு இந்த ரிப்போர்ட்டு கிடைக்கும். 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. அதாவது 950 அடி ஆழம் வரைக்கும் ஸ்கேன் நடக்குது. இங்கே நீரோட்டங்கிறது அந்த ஊத்துமலை கிடக்கிற அதே டைரக்ஷன் தான். இங்கே வடக்கு தக்க தான் நீரோட்டம். இவர் கணக்கில்லாத போர் இந்த 5 ஏக்கர் இடத்துல போட்டிருக்காரு. நீர்வளம் அதிகமாக இருந்தால் ஏதாவது ஒரு பொருளை கண்டிப்பாக அது கிளிக் ஆகிருக்கும். இந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு சொல்லுது 950 அடிக்கு ஒரே பாறை, கருங்கல் பாறை, கடினப்பாறை. கருங்கல்னு சொல்கிறத விட கடினப்பாறை. ஒரு ராடு இறங்கின உடனே 20 அடிக்கு கீழே கடினப்பாறை ஆரம்பமாயிருது. அங்கங்கே பாறைக்கு கீழே ஒரு சின்ன கீரல் கிடக்கு. அந்த கீரலில் வர தண்ணி என்ன தண்ணி கொடுக்குறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 லிட்டர் தண்ணி கூட கொடுக்குது. இது எப்படி அக்யூரேசியாக எந்த இடத்துல போகணும்னு சொல்லுவீங்க? இல்லை இப்போ டேப் போட்டிருக்கோம்ல, அதில் மெஷர்மெண்ட் வருது இல்லையா, அதை அளந்து கரெக்டாக வைப்பேன். துல்லியமாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கு ப்ளூ கலர் வரட்டும், கரெக்டாக பிடிச்சி அடித்தா கரெக்டாக அதில் ரிசல்ட் வரும். இவர் இவ்வளோ போர் போட்டுக்காரு. அந்த ஈசானமலை கோயிலே 2-3 போர் போட்டிருக்காரு.
ஆனால் நம்ம போர் போட்டு மூட்டிங்க ஒரு போர் மட்டும் பயன்பாட்டில் வச்சுருக்கீங்கன்னா ஊற எடுத்துகிட்டு இருக்கீங்க. அது எதுவுமே நம்ம இதில் இது வரல, டிஸ்டர்ப் பண்ணல நம்ம ரிப்போர்ட்டை. அது இயற்கையாக உள்ளபடியான ரிசல்ட் வந்திருக்கு. இது தென்மேற்கு மூலையில் அங்கே மேற்கிருந்து 40 மீட்டருக்கான இது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு, 300 மீட்டர் ஆழத்துக்கு. அங்கே ரெண்டாவது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஒன்று வந்து 100 மீட்டர் ஆழத்தில் ஒரு பாறை, சின்ன ஒரு பாறை முறிவு. பட் இன்னொரு இடத்துல வந்து 2 முறிவு இருக்குது. 350 ஒன்று, 600 அடிக்குள்ள ஒன்றுன்னு 2 முறிவு இருக்குது. மொத்தம் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் லெஃப்ட் விட்டு மேற்க அதை விட்டுட்டு நேராக தென்மேற்கு மூலைக்கு வந்தாச்சு. இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 5வது ஸ்கேன். இது 5 ஏக்கர் இடம். இந்த 5 ஸ்கேனில் இந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆகுது. 4வது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வைக்கல. இந்த 5 ஏக்கர் இடத்துல 5 ஸ்கேன் போதும், எல்லா இடமும் கவர் ஆகிட்டு. அவங்க ஏற்கனவே 4 போர்னாரு, 9 போர்னாரு. கடைசியில் ஒரு பையன் வந்து 11 போர் போட்டிருக்குங்காரு. 11 போர் போட்டிருக்கு, அப்படி தானே? 11 போர் இந்த ஏரியாவில் போட்டிருக்கு. அதில் 2 போர் மட்டும் கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு. சுமார்னா ரொம்ப சுமார் ஒரு 500 லிட்டர் 300 லிட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கொடுத்துட்ருக்கு. இந்த 5 ஸ்கேன் முடிவில் 2வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் ஒரு இடம் மட்டும் 2 தட்டு புரியுது. 350 அடிக்கில் ஒன்று, 600 அடிக்கில் ஒன்று. அதை மட்டும் தான் போட போயிருக்குறேன். அதில் ஈரப்பதம் வந்தாலே பெரிய விஷயம். கம்பரேச்சருக்கு ஓடும். 11 போர்வெல் போட்ட இடம். இது முதல் ஸ்கேன் எப்படி இருக்குது? செவையன்னு கடினப்பாறை, தண்ணி இல்லாத கடினப்பாறை. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட். ஒரு 2 இடம் வேறு வழி இல்லாமல் அடையாளம் பண்ணியிருக்கு. 3வது ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரு 65 அடிக்குள்ளே ஒரு ஈரம் இருக்குது, அது அடையாளம் வச்சுருக்கு. இது 4வது ஸ்கேன் ரிப்போர்ட் அடையாளம் இல்லை. 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் அடையாளம் இல்லை. இது மருதப்பபுரம் அண்ணாமலைப்புதூர் ரோட்டில் உள்ள இடம், வேற ஒரு இடம். இதில் முதல் ஸ்கேன். இதில் 300 மீட்டர் ஆழம். மேற்கிருந்து முதல் ஸ்கேன் ஆரம்பம். 300 மீட்டர் ஆழத்து ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் இடத்துல நீங்கள் வேறு எதுவும் போர் போடல? இல்லை, இந்த இடத்துல போடல, இந்த ஏரியாவில் போடலாம். அவங்க இங்கே வந்து போரே போடலை. ஆமாம், அது வேண்டாம். நம்ம இடத்துல போரே போடல நீங்கள். சரி சரி சரி. அங்கே கிழக்கு மூலையில் ஒரு போர் போட்டிருக்காங்க. கம்பா தேங்காயா? தாத்தா தானே பார்த்தாரு. கம்பா. சரி சரி, ஏதோ கம்பா தேங்காயை வச்சு பார்த்துருக்காங்க. அது வடகிழக்கு போல. மறுபடியும் எத்தனை அடி ஆழம் போட்டீங்க? 350 அடி. 350 அடி ஆழம் போர் போட்டிருக்காங்க. அங்கே ஒரே ஒரு போர் போட்டிருக்காங்க. சரி சரி. எத்தனை நாளில் வந்துச்சு? வெளியே வராத அளவில் 350 அடி போட்டாங்க. அந்த பைப் ஒதுக்கிற நிப்பாடி தண்ணி வெளியே வரல. கிழக்கு நோக்கி இது 2வது ஸ்கேன். 300 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துட்டுருக்கு. முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 100 மீட்டரில் இருந்து 150 மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் காணப்படுகிறது. ஒரே ஒரு மட்டம், ரொம்ப ரொம்ப சுமாரான மட்டம். ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டில் பைப் நேலம் மருதப்பபுரத்தில் இன்னொரு தோட்டம். கிணறு மட்டும் வச்சு விவசாயம் பண்ணுறாரு. அது 18 மீட்டர் ஆழம். அதில் யாரோ ஒரு ஆள் கம்பு மூலம் ஏதோ ஒரு அடையாளம் வச்சுருக்காரு. அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த 12 கட்சம் தானே அதில் இல்லைங்கிற ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. இது மேலம் மருதப்பபுரம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அதில் ஒரு 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு.
2வது ஸ்கேன் அடையாளம் வைக்கல. 3வது ஸ்கேனில் ஒரு 150 அடிக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு அது அடையாளம் வச்சுருக்கோம். இது 4வது ஸ்கேனு, இதில் வந்து 3 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது 5வது ஸ்கேன் அடையாளம் இல்லை. இது 6வது ஸ்கேன், இதில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. இது திரு சிவா அவர்கள் இடம். இது சசிகுமார் என்பவருடைய இடம். மொத்தத்தில் இன்று ஆய்வுப்பணி செய்த ஊத்துமலை மற்றும் மேலமருதபுரம் பகுதி மிக மிக வறண்ட பகுதி, நிலத்தடி நீர் வளம் இல்லாத பகுதி. போர்வெல் போடும்போது புகை அடங்கினாலே ஒரு பெரிய வெற்றி.